நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த வசனத்தோட கடைசி பகுதி, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். அப்ப என்னன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கட்டப்பட்ட நம்மள நாள்ல கட்டவிழ்த்த கத்தர் என்ன பண்ணுகிறார், கத்தர் விரும்புகிறார். கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கட்டவிழ்த்தலை கத்தர் கொண்டு வருகிறார். நம்ம எந்தெந்த விஷயத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கட்டுகள் இருக்குதோ அந்த கட்டுல இருந்து நம்மளை விடுவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எவ்வளோ வாரம் ஆண்டவரை தேடுறோம், எவ்வளோ ஜெபிக்கிறோம். நான் எங்க கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இன்னும் நமக்கு தெரியாத அநேக பிரச்சனைகள் என்ன இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அதுதான் என்னது, நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராம இருக்கு. எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ வேதம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு வாரம் கத்தர் விடுவிக்கிறார், நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அநேக பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை என்ன எல்லாம் டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், விடுதலை அடைஞ்சிடலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. கத்தர் ஒவ்வொரு காரியத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், பலப்படுத்தி நம்மளை வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். கத்தர் இந்த நாளையும் கத்தர் அதான் சொல்லுகிறாரு, உங்களுடைய கட்டுகளை நான் உடைக்க போறேன். நீங்க அநேக காரியங்களை நீங்க இன்னும் என்ன பண்ணிருக்கீங்க, கட்டு உண்டவர்களா இருக்கிறீங்க. இன்னும் சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கட்டுகள் இருக்கு, அந்த கட்டுகள் உடைக்கப்படணும். அந்த கட்டுல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரணும், இன்னும் உங்களுக்கு விடுதலை வேணும். கத்தர் அதை தான் என்ன பண்றாரு, கத்தர் விரும்புகிறார். அப்ப இன்னும் நம்ம அப்படி என்ன கட்டுகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சில இன்னும் பிசாசின் கட்டுகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம வாழ்க்கையில அநேக கட்டுகளை கொண்டு வந்திருக்கிறான். நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 to 13. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 to 13 வசனம் வரைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்ப என்னன்னா, வாரம் ஓய்வு நாளுக்கு அவ சர்ச்சுக்கு வாரா, ஜெபிக்கிறா. ஆனா இந்த நேரம் தான் என்னது, கத்தர் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிட்ட இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்குது. 18 வருஷமா அந்த பெண் என்ன பண்ணல, சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கல, கத்தரை தேடதான் செய்யறா, ஜெபிக்க தான் செய்யறா. ஆனா இந்த நாள், இந்த 18 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் என்னது, ஒரு ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவளை அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து கத்தர் விடுவிக்கிறார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிடணும், நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் என்னதான் இது பண்ணாலும் அந்த நேரம் வரும்போது என்ன உண்டாகும், நம்மளுடைய வாழ்க்கையில கத்தர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். இந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு 16ஆவது வசனத்துல, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்ப ஆபிரகாம் குமாரத்தி, விசுவாசம் உள்ள ஒரு பெண் என்று ஆண்டவரே சொல்கிறார். அந்த பெண் என்னது, ஒரு பாவியான ஸ்திரீ கிடையாது, ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனா என்ன இல்ல, இந்த பெண்ணுக்கு விடுதலை இல்ல. 18 வருஷமா அந்த பெண்ணை ஒரு கூனியா மாத்தி என்ன பண்ணிருக்கு, பிசாசு அவளை கட்டி வச்சிருக்கு. அவளுடைய சரீரத்துல ஒரு விதமான பலவீனப்படுத்துகிற ஆவி, ஒரு விதமான பலவீனப்படுத்துகிற கட்டு. அந்த பலவீனப்படுத்துகிற அந்த கட்டில இருந்து கத்தர் என்ன பண்றாரு, இந்த நாளை விடுவிக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல ஏதோ ஒரு கட்டுல இருந்து நம்ம என்ன பண்ண போறாரு, கத்தர் விடுவிக்க போறார். அப்ப இவ்வளவு நாள் நம்ம வந்திருக்கோம், ஜெபிச்சிருக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு விடுதலை தேவைப்படுது, ஏதோ ஒரு விஷயத்துல மாற்றம் வர வேண்டியது இருக்குது. அப்ப அதுக்குரிய இந்த நாளாய் கத்தர் என்ன பண்ணிருக்கிறார், கத்தர் நம்மளை வைத்திருக்கார். இந்த நாள் நமக்கு ஒரு கட்டுகளை உடைக்கிற ஒரு நாள், நம்மளுடைய கட்டுகள் இருந்து விடுதலை அடைகிற ஒரு நாளா இருக்குது. அப்ப இந்த பெண் எவ்வளவு ஜெபிச்சிருப்பா, ஜெபிச்சு பாக்குற, ஆண்டவரே என் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, என் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லையே. ஆனா கத்தர் அதுக்குரிய ஒரு நேரத்துக்கு கத்தர் என்ன பண்ணிருக்கிறார், வந்திருக்கிறார். நம்மளும் அநேக பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. கத்தர் அதுல இருந்து நம்மளை என்ன பண்ண போறாரு, விடுவிக்க போகிறார். ஒரு புதிய காரியத்தை கத்தர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். நம்ம வேதத்துல இன்னொரு இடத்துல பாக்குறோம், மார்க் 11ஆவது அதிகாரம் 2வது வசனம். மார்க் 11:2 ஒருத்தர் வாசிக்கலாமா? மார்க் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்க பாருங்க, ஒரு கழுதை குட்டி இருக்கு. அந்த கழுதை குட்டி என்ன பண்ணிருக்கு, கட்டப்பட்டு இருக்கு. எந்த ஒரு மனுஷனும் பயன்படுத்த இல்லை.
எந்த ஒரு மனுஷனுக்கு ஆகாத ஒரு கழுதைக்குட்டி. அப்ப என்னன்னா இந்த உலகத்துக்கு பயன்படாத ஒரு கழுதைக்குட்டி. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு பயன்படாத ஒரு மனிதர்களா இருக்கிறோம். நம்ம கட்டப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துக்கு பயன்படல. எத்தனையோ பேரு ஆண்டவருக்காக பிரகாசித்து கொண்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம சாப்பிடுறது, தூங்குறது, ஏதாவது செய்யற இவருதான் நம்மளுடைய வாழ்க்கையை தவிர நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இல்ல, ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம் இல்ல. ஆண்டவருக்கும் நம்ம பிரயோஜனமா இல்ல, தேசத்து உலகத்து மனுஷனுக்கும் நம்ம என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா இருக்கும். இங்க கழுதைக்குட்டி அதை தான் நம்ம பாக்குறோம். இந்த கழுதைக்குட்டி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கழுதைக்குட்டி. ஆனா ஆண்டவர் அதை என்ன பண்றாரு, அது எனக்கு தேவை அப்படின்ட்டு என்ன பண்ணுகிறாரு, அதை கட்டி கொண்டு வர, அதை அவுத்து கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கழுதைக்குட்டி எப்படிப்பட்டதா இருக்குது, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நம்ம என்னைக்குமே ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதரா இருக்க வேண்டும். எல்லாரையும் போலதான் நமக்கு ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, அறிவு இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில அது பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் கர்த்தர் விரும்புகிறா. அப்ப பயன்படுகிற ஒரு கழுதைக்குட்டியா நம்ம இருக்கிறதா கர்த்தர் விரும்புகிறா. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மளை கட்டுகளை உடைக்கிறார். சும்மா ஆண்டவர் என்ன பண்ணல, நம்மளுடைய கட்டுகளை உடைக்கல. சும்மா நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணல, நன்மையை கர்த்தர் செய்யல. அப்ப நம்மளை கட்டுகளை உடைக்கிறார் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், பயன்படுகிறவளா இருக்கணும். நம்ம பாருங்க, சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நம்ம இருக்கோம் அப்படிதானே. இது வரைக்கும் நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம பயன்பட்டு இருக்கோமா? நம்ம கர்த்தருக்கு பயன்படுகிற மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? எதுவுமே நம்ம செய்யல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு தான் நம்மள என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறதுக்கு நம்மளை அழைக்கிறார். ஏன் இந்த உலகத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, பயன்பட முடியாது. உலகத்துல பாத்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பணத்துல பார்த்தாலும் சரி, இல்ல படிப்புல பார்த்தாலும் சரி, இல்ல டேலண்ட்ல பார்த்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு துறையில பார்த்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சிறந்தவங்களா இருப்பாங்க. இப்ப நாம அப்படி மாற முடியுமானா நம்மளால முடியாது. ஏன்னா இந்த இந்த ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் எப்படி இருக்கிறாங்களா, அதிக புத்திமான்களா இருக்கிறாங்களா. அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு எப்படி இருக்கா, அதிக புத்தி, அதிக ஞானம் இருக்கு. அவங்களால அதனால என்ன பண்ண முடியுது, இந்த உலகத்துல சிறந்தவங்களா இருக்க முடியுது. ஆனா நம்மளோ அப்படி இல்லை. நாம பிறக்கும் போதே எப்படி இருக்கிறோம், ஞானத்திலும் புத்தியிலையும் கொஞ்சம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா குறைவுள்ளவர்களா இருந்தாலும் நம்மளும் என்ன பண்ண முடியும், பிரகாசிக்க முடியும். நம்மளும் பயனுள்ள பாத்திரம் ஆற முடியும். அது எங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துட்ட, ஆண்டவருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய ஊழியத்துல நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். நான் மட்டும்தான் என்ன பண்ணல, நானும் தம்பி மட்டும்தான் இல்ல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிற நீங்க எல்லாருக்குமே என்ன இருக்கு, ஊழிய அழைப்பு இருக்கு. நீங்க கிறிஸ்தவங்கனாலே ஊழிய அழைப்பு இருக்கு. அதை என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கிடணும். சில ஊழியக்காரங்கிட்ட போவாங்க, தம்பி உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, தங்கச்சி உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க இயேசுவை விசுவாசிப்பீர்களானால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன உண்டு, ஒரு ஊழிய அழைப்பு உண்டு. ஆனா நம்ம அதுக்கு தகுதிப்படணும். அதுதான் என்னது, நம்ம என்ன பண்றோம், நம்ம கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு காரியம். சும்மா எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட மாட்டாரு, ஊழியத்துக்கு அழைச்சிட மாட்டார். ஊழிய அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எல்லாரும் ஊழியத்தை செஞ்சிட முடியாது. ஊழியங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம பாக்குறோம், ஈஸியா நம்ம நினைக்கிறோம், வெளியே பார்க்கறது தெரியும். ஆனா ஊழியங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையான ஒரு காரியம். இன்னைக்கு செய்யற ஊழியங்கள் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமான ஊழியம் தான். சொல்ல போனா வேதத்துல செய்யப்பட்ட ஊழியத்துல ஒரு காவாசி கூட இன்னைக்கு ஊழியம் செய்யல. அதுதான் உண்மை. பேதுருவோ பவுலோ அவங்க செஞ்ச ஊழியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஊழியம், பயங்கரமான அற்புதம், பயங்கரமான அதிசயம். அதுதான் அது, அப்படிப்பட்ட ஊழியம். ஆனா இன்னைக்கு என்ன இல்ல, அப்படிப்பட்ட ஊழியங்கள் இல்லை. இன்னைக்கு ஏதோ வாரம் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறோம், போறோம், இது மட்டும் தான் இருக்குது. ஆனா ஊழியங்கிறது என்னது, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அப்பந்தான் சரியான ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூகுள் மீட்ல என்னது, எனக்கு ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க மெசேஜ் கொடுக்கற சொல்லி என்ன அழைச்சிருந்தாங்க. சரியா, கூகுள் மீட்ல இன்னொரு சபையில ஒரு 30 பேர் 40 பேர் கூடி என்ன பண்றாங்கன்னா டெய்லி காலையில ஜெபிக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்றேன், அங்க அந்த வார்த்தை கொடுக்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து ஜெபிக்கும் போது அங்க ஒரு அம்மாவுக்கு விடுதலை கிடைக்குது. அங்க விடுதலை கிடைச்சோடனே அந்த அம்மா சாட்சி சொல்றாங்க, எனக்கு ஆண்டவர் விடுவிச்சாரு அப்படின்னு. அதை விடுவிச்சிட்டாருன்னு சொல்லி அன்னைக்குதான் சாட்சி வந்திருக்கு. எனக்கு அது புதுசா இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு சாட்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை சொல்லிட்டு இங்க வாரம், அதுக்குள்ள எனக்கு விரோதமா ஒருத்தர் என்ன பண்றாங்க, பேஸ்புக்ல என்ன பண்றாங்க, எனக்கு விரோதமா எனக்கு போடுறாங்க. அப்பதான் புரிஞ்சுட்டேன், அங்க நம்ம பிசாசை அழிக்கிறோம், பிசாசை தொடுகிறோம், அங்க ஒருத்தவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. அங்க விடுதலை உண்டான உடனே இங்க என்ன நடக்குது, இங்க ஒரு மாற்றம் வருது.
இங்க ஒரு எதிர்ப்பு வருது. அப்ப ஊழியங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்போ பிசாசுடைய கிரியை அழிக்கிறோமோ, எப்போ விடுதலை கிடைக்குதோ அன்னைக்குதான் என்னது நமக்கு பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, பேதுரு பவுல்லாம் எவ்வளவு ஊழியம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பிசாசுகளை துரத்திருப்பாங்க, எவ்வளவு வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கியிருப்பாங்க, எவ்வளவு பயங்கரமா பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு மாதிரி ஸ்மூத்தா போகுது அப்படின்னா நம்ம மூலமா என்ன இல்ல, எதுவுமே நடக்கல. அதுதான் என்னது, இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிச்சோம் அப்படின்னா வேதவசனம் சொல்லுது, உலகம் உங்களை பகைக்கும். அதுதான் வேத சத்தியம். நீங்க ஏசப்பா பிள்ளையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த உலகத்தால பகைக்கப்படணும். ஆனா இன்னைக்கு நம்ம பகைக்கப்படுகிறோமா? அப்படி இல்லை. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆதி திருச்சபை காலத்துல ஒரு விசுவாசி இருந்த விசுவாசத்துக்கு அன்னைக்கு ஆதி திருச்சபையில விசுவாசிகளால பிசாசை துரத்த முடியும், வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்க முடியும். சபையில இருக்கிற மூப்பர்கள் என்ன பூசி ஜெபிச்சா என்ன நடக்கும், வியாதிஸ்தர்கள் வியாதி சொஸ்தமாகும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கான்னா இல்ல. இன்னைக்கு சும்மா சாதம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆதி திருச்சபையில இருந்த கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு என்னது, இல்லவே இல்லை. சும்மா ஏதோ வாரங்க, வசனத்தை சொல்றாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது, என்ன சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் இன்னைக்கு உள்ள வாழ்க்கை. நானும் நம்ம சும்மா இருக்கிறோம், நமக்கு டைம் பாஸ் ஆகும்போது சரி ஏதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், என்னதான் ஜெபம் பண்றோம், என்னதான் பைபிள் வாசிக்கிறோம், என்னதான் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேல நமக்கு என்ன முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சரி கேட்போமான்னு சொல்லிட்டு யூடியூப்ல சரி ஒவ்வொருத்தரையா பார்த்தா அநேகர் பிரசங்கம் பண்றாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரியல, யாருக்கு பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரியல, ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டேங்கி, நமக்கு புரிய மாட்டேங்குது. வாராங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். யாருக்கு நன்மை நடக்கும்? கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார், இதை செய்வார். ஆபிரகாம் அதை பண்ணார், ஈசாக் இதை பண்ணான்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை செய்யறோம். சரி ஓகே, ஆனா அதுல நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், அது மூலமா என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புறார். சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா சத்தியம் இன்னைக்கு என்ன பண்ண முடியல, நம்மளால கற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு ஏதோ பேசுறாங்க, ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்றாங்க, ஆனா அதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த வது மூலமா நான் என்ன உணர்த்தப்படுகிறேன், அதுதான் பார்க்கணும். இங்க நம்ம பார்க்கிறோம், கட்டப்பட்ட ஒரு கழுதை. இது ஏன் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு நல்ல பிரயோஜனம் இல்லாத ஒரு கழுதை. இந்த வசனத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அதை கட்டவிழ்ப்பீங்க. அப்ப கட்டவிழ்க்கும் போது சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை ஏன் கட்டவிழ்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணுமா? இந்த 2வது வசனம் சொல்லுது, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். மார்க் 11:3 அந்த ஏன் அந்த கழுதை கட்டவிழ்க்கப்படுதான், இது ஆண்டவருக்கு வேணும். அதுதான் என்னது, சும்மா யாருக்குமே பயன்படாத கழுதை. இன்னைக்கு நம்மளும் அதே நிலைமை தான் இருக்கும். நம்ம யாருக்குமே பயன்படல. அப்ப அந்த உலகத்துக்கு பயன்படுதல, தெரிஞ்சவங்களுக்கு பயன்படல, உள்ள இருக்கிற ஊர் மக்களுக்கு பயன்படல, யாருக்குமே பயன்படல. ஆனா ஒருத்தருக்கும் பயன்படாத ஒரு பொருள் யாருக்கு பயன்படுதான், இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுது. கர்த்தர் அதை தான் கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்துல இந்த உலகத்துக்கு நாம பயன்படணும், இல்ல இந்த உலகத்துக்கு நாம பயன்படல அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணணும், நம்ம பயன்படணும். ரெண்டுல யாராவது ஒருத்தருக்கு பயன்படணும். ஒண்ணு நம்ம என்ன பண்றோம், பிறந்திருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம யாருக்கு பயன்படணும், ஒண்ணு இந்த உலகத்துக்கு நம்ம பயன்படணும். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு நம்ம ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்கணும். இல்ல இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு நம்ம பயனுள்ள ஒரு பாத்திரமா இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பயன்படணும். நம்ம உலகத்துக்கும் பயன்படாம ஏசப்பாக்கும் பயன்படலை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்றதே என்னல்ல, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அதான் இங்க சொல்ற, ஒரு கழுதை இருக்கு, அது பிறந்து வளர்ந்துருக்கு, ஆனா அந்த கழுதை இந்த உலக பிரகாரமான மனுஷனுக்கு பயன்படலை. அதனாலதான் அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்ப யாருக்குமே பயன்படாத அந்த கழுதை இயேசுவுக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க, அதை கட்டவிழ்க்க சொல்றார். அப்ப யாராவது கேட்டா சொல்லு, இது ஆண்டவருக்கு வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை தான் சொல்ற, உங்களை கட்டவிழ்க்க விரும்புகிறாரு. ஏன் அப்படின்னா நீங்க என்ன வேணுமா, நீங்க ஆண்டவருக்கு வேணும். இந்த உலகத்துக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க, 10 வருஷம் வாழ்ந்தாச்சு, 15 வருஷம் வாழ்ந்தாச்சு, 20 வருஷம் வாழ்ந்தாச்சு. இது வரைக்கும் இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு சாதனையும் பண்ணல. இது வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல எதுவுமே செய்யல. உங்களை வச்சு யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களை வச்சு உங்க குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சொந்த பந்தத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஊர் மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே நீங்க பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா இருக்கீங்க.
ஆனா ஒரே ஒருத்தருக்கு நீங்க பயன்படுவீங்க. அது யார் அப்படின்னா நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு நீங்க தேவை, கர்த்தருக்கு நீங்க பயனுள்ள பாத்திரமா இருப்பீங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே நான் உமக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் வளர்ந்துருக்கேன், ஸ்கூலுக்கு போயிருக்கேன், படிச்சிருக்கேன். என்னை வச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னை வச்சு எங்க அப்பா அம்மாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நான் சும்மா ஏதோ இருக்கிறேன், என் வாழ்க்கை அப்படி போகுது. ஆனா நான் உமக்காவது நான் பயன்படணும். ஆண்டவரே நான் கண்களை மூடும் போது நான் உமக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாவது இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா? நம்ம பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கணுமா? ஏசப்பா ஏன் கட்டவிழ்க்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பயன்படணும். அதுதான் என்னது முக்கியமானது. அப்ப இன்னொரு ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. நாம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நாம எப்படி இருக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லுறாரு. சங்கீதம் 32:9. சங்கீதம் 32வது அதிகாரம் 9வது வசனம். இங்க பாருங்க, இங்க ஒரு கழுதை இருக்கு, அங்க ஒரு கழுதை யாருக்கும் பயன்படல. ஆனா யாருக்கு பயன்பட்டுச்சு? ஆண்டவருக்கு பயன்பட்டுச்சு. ஆண்டவருக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த கழுதை என்ன பண்ணுச்சு? கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. ஒருவேளை ஆண்டவருக்கு பயன்படல அப்படின்னா அந்த கழுதை என்ன பண்ணிருக்காது? கட்டவிழ்க்கப்பட்டிருக்காது. அது ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அது என்ன பண்ணிருக்கு? கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு கழுதையை பாத்தீங்கன்னா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். அப்ப என்னன்னா, இந்த கழுதை கட்டப்பட்டாதான் என்ன இருக்கும்? நம்ம பக்கத்துல இருக்கும். கட்டவிழ்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கழுதை நேரம் நம்ம கிட்ட சேராது, எங்கேயாவது ஓடி போயிரு. இதெல்லாம் பாத்தீங்க. அங்க ஒரு கழுதை கட்டப்பட்டு இருந்துச்சு, யாருக்குமே பயன்படல. ஆனா ஆண்டவருக்கு பயன்படும் சொல்லி அது கட்டவிழ்க்கப்பட்டது. இங்க ஒரு கழுதை கட்டப்பட்டாதான் பயன்படும், கட்டப்படலைன்னா என்னது? பயன்படாது. இதுதான் என்னது? சிலருடைய வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லா தாழ்மையா இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, நல்லா இயேசுப்பா மேல அன்பா இருப்பாங்க. எது வரைக்கும் அப்படின்னா அவங்க ஏழையா இருக்கிற வரைக்கும் தான். அவங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆண்டவருக்கு பிரியமா இருப்பாங்க. என்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பணம்ங்கிறது வந்துட்டோ, அவங்க உயர்த்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வந்துடும்? பெருமை வந்து ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க. கஷ்டப்படும் போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நல்லா ஜபிப்பாங்க. ஆனா கஷ்டம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஜபிக்கிறதே கிடையாது, வேதம் வாசிக்கிறதே கிடையாது, ஆண்டவர்கிட்ட வர்றதே கிடையாது, ஆண்டவரே மறந்துருது. இப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவே சிலர் என்ன வைத்திருக்கிறாரு? ஆண்டவர் அவங்களை கட்டவிழ்க்கவே மாட்டார். கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணு? அப்படியே வியாதியிலே இரு. சிலர்லாம் அப்படிதான். நான்லாம் பாத்தீங்கன்னா சில மனிதர்களுக்கு அவங்க வருவாங்க, அவங்க பிசாசின் கட்டுகளுக்குள்ள இருப்பாங்க. நான் ஜெபிச்சா என்ன நடக்கும்? ஆண்டவர் விடுவிப்பாரு, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆனா ஜெபிச்சு பார்த்தா விடுதலை கிடைக்காது. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் விடுதலை கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியும் அவங்க அப்படி இருந்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கறத ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப சிலருக்கு பிசாசின் போராட்டம் இருந்தாதான் அவங்க ஆண்டவரை தேடுவாங்க. பிசாசின் போராட்டம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவரை தேடுறதே கிடையாது, ஆண்டவரை என்ன பண்றது? மறந்துடுறது, ஜெபிக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருக்கிறாங்க. சில மனிதர்கள் ஆண்டவர் நல்லா தேடுவாங்க, ஆண்டவர் கட்டவிழ்த்த உடனே ஆண்டவருக்கு அப்படியே உண்மை உத்தமமா இருப்பாங்க. இது ஒரு பகுதியான ஒரு மனிதர்கள். ஆனா சிலருக்கு ஏன் எவ்வளவுதான் கத்தரை தாழ்த்து, என்னதான் ஜெபிச்சாலும் என்னதான் வேத வாசித்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் மாற மாட்டேங்க அப்படின்னா, பிரச்சனை இருந்தாதான் அவங்க ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவர் விட்டு போயிருவாங்க. இப்படியும் ஒரு கழுதை இருக்குது. கத்தர் அதை தான் சொல்லுகிறார், உங்களை நான் கட்டவிழ்க்கிறேன், ஆனா கட்டவிழ்த்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? என்ன மறந்துடுவீங்களா? இல்ல என் கூடயே நீங்க இருப்பீங்களா? இப்போ என்ன தேடுற மாதிரியே நீங்க என்ன தேடுவீங்களா? இல்ல உங்களுடைய ஜெபம் எல்லாம் உங்களை விட்டு பெயருமா? கத்தர் அதை தான் கத்தர் என்ன பண்றாரு? கத்தர் சொல்லுகிறா, நம்மளுக்கு கத்தர் நம்மளுடைய முன்பாக சில கழுதைகளை கத்தர் வைத்திருக்கிறா. கட்டுண்ட கழுதை. சில கழுதை கட்டவிழ்க்கப்பட்டாலும் ஆண்டவருக்கு பயனுள்ள கழுதையா இருக்குது. ஆனா சில கழுதை அது கட்டப்பட்டாதான் என்னது? அது கத்தருக்கு பயனுள்ள கழுதையா இருக்கும், இல்லைன்னா பயன்படவே பயன்படாது. சிலருடைய வாழ்க்கை தான். கீழா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா மனத்தாழ்மையா இருப்பாங்க,
அவங்க பேச்சும் சரி, நடையும் சரி, உடையும் சரி நல்லா இருக்கும். ஆனா ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு ஒரு சொந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் சொந்த பந்தவங்களை நடத்துற விதமே வேற மாதிரி இருக்கும். மற்றவங்களை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும், மற்றவங்ககிட்ட பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும், மற்றவங்களை என்னது மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பணம் வந்துட்டுனா போதும் என்னது ஒரு பந்தா காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, தன்னைத்தானே உயர்த்துகிறவளாய் மாறி போவாங்க. கர்த்தர் அதுதான் சொல்கிறார். அநேக ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அடிமையில இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு தேடுவாங்க. அவங்கள விடுவிச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடுவான், தீர்க்கதரிசியே கல்லெறிஞ்சு கொல்றவனா மாறிடுவான். இதுதான் இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. அவங்க எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற வரைக்கும் எவ்வளவோ மஞ்சாடி ஜெபிச்சாங்க. 400 வருஷம் என்னது 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து எவ்வளோ ஜெபமணி ஆண்டவரே எங்களை விடுவீங்க, ஆண்டவரே எங்களை விடுவீங்க, ஆண்டவரே எங்களை விடுவீங்கன்னு சொல்லி எவ்வளவோ ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணாரு, மோசையை உருவாக்கி மோசையை கொண்டு போய் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சு அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தா அதுக்கப்புறம் எப்படி மாறிட்டான், வனாந்தரத்துல அங்க விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவரா மாறிட்டாங்க. சரி, கானான்ல போய் கொண்டு வச்சா அங்கேயும் என்ன பண்ணல, ஆண்டவருக்கு பிரியமா இல்ல, கர்த்தருக்கு விரோதமா எழும்பி அவங்கதான் அநேக தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணாங்க, கொலை பண்ணாங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவே இல்லை. காரணம் என்னது, அவன் அடிமையா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தான், அடிமையா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான், அடிமையா இருக்கிற வரைக்கும் ஏசுப்பா பிள்ளையா இருந்தான். ஆனா என்னைக்கு அந்த அடிமைத்தனம் மாறிச்சோ, என்னைக்கு அவனுடைய பிரச்சனை தீர்ந்துச்சோ அதுக்கப்புறம் என்னது, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமா எழும்புகிறவங்களா மாறிட்டான். இன்னைக்கு நம்மளும் எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம கீழான ஒரு நிலைமையில இருக்கோம், வேதனைப்படுறோம், துன்பப்படுறோம், கஷ்டப்படுறோம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இந்த பிரச்சனை மாறி ஒரு செழிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா அன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம், அதை தான் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு கழுதை, நம்ம கட்டவிழ்க்கப்பட்டாலும் ஆண்டவருக்கு பயன்படுகிற ஒரு கழுதையா நம்ம இருக்கிறோமா, இல்ல கட்டவிழ்க்கப்பட்டா ஆண்டவரை விட்டு தூர போகிற ஒரு கழுதையா நாம இருக்கிறோமா, அதை நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அதுதான் என்னது ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா நாம இருக்கிறோம், ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், மனத்தாழ்மையா இருப்பேன், நான் உமக்குள்ள கரெக்டா இருப்பேன், நான் தப்பே பண்ண மாட்டேன், உங்களை அதிகமா தேடுவேன், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும். இப்ப நீங்க அரை மணி நேரம் நீங்க தேடுறீங்க அப்படின்னா, ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறும்போது அரை மணி நேரம் ஜெபம் எப்படி இருக்கணும், 1 மணி நேரம் ஜெபமாய் மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணணுமா, ஆண்டவரை துதிக்கணும். அதுதான் என்னது, கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆனா நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நாம மாறி போறவங்களா இருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவோ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார், அப்படிதானே? அவர் மாறல, ஆனா நாம எப்படிப்பட்டவர்களாய் மாறிடுறோம், சில நேரத்துல விழுந்து போறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் வாழ்க்கையில ஏன் நம்ம கட்டவிழ்க்கப்படல, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படின்னா, ஒருவேளை நம்மளும் என்னது இந்த கழுதையை போல ஒருவேளை மாறிட்டா என்ன ஆண்டவரை விட்டு தூர போற ஒரு மனுஷங்களா நம்ம மாறிடக்கூடாது. யூதாஸ் காரியத்தை பாருங்க, ஆண்டவரோட கூட இருந்தான், எல்லாம் இருந்தான், எல்லா கிருபையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா என்னாச்சு, கடைசியில ஆண்டவருக்கு விரோதமா எழும்பி ஆண்டவரே காட்டி கொடுத்து என்ன பண்ணா, நரகத்துக்கு போயிட்டான். கர்த்தர் அதை தான் இன்னைக்கு நோக்கி பார்க்கணும் நம்ம. அப்ப சாதாரண ஒரு நிலைமையில இருக்கும்போது அவன் தேவனை பின்பற்றினான், அதை பார்த்துதான் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ணாரு. ஆனா அதே யூதாஸ் காரியத்து ஒரு நேரம் வரும்போது மாறிட்டாரு. சவுல் ராஜாவை பார்க்கிறோம், சவுல் ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது, ராஜாவாக தெரிந்து கொள்ளும் போது அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, கீழான ஒரு நிலைமையில இருந்தாரு. அப்போ தன்னைத்தானே ஒரு தாழ்த்துகிறாரு. இவ்வளவு பெரிய கோத்திரத்துல என் கோத்திரம் சின்ன கோத்திரம், இந்த கோத்திரத்துல என் குடும்பம் சின்ன குடும்பம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மனத்தாழ்மை இருந்துச்சு. அவர் அதை தான் சவுல் ராஜாவை நம்ம அதை தான் பார்க்கிறோம். நான் யாரு, இவ்வளவு பெரிய கோத்திரத்துல என் கோத்திரம் சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்திலேயே இருக்கிற குடும்பங்கள்ல வம்சங்கள்ல என் குடும்பம் தான் என்னது இருக்கிறதுல சின்ன குடும்பம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையில இருந்தவர் தான் அந்த சவுல் ராஜா. ஆனா அதே சவுல் ராஜாவை ராஜாவை ஆக்கி அவருக்கு எல்லா அதிகாரமும் வந்த உடனே அதே சவுல் ராஜா எப்படிப்பட்டவரா மாறிறாரு, தீர்க்கதரிசியை கொலை பண்ணுகிறவளா மாறிறாரு, தாவீதுக்கு விரோதமா எழும்புகிறவரா மாறிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணல, கீழ்ப்படியல. கர்த்தர் அதை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க போறீங்க, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை விடுவிச்சா, நம்மளை ஆசீர்வதிச்சா, நம்மளை உயர்த்தினா நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறிடுவோம்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், இன்னைக்கு கீழான நிலைமையில நம்ம இருக்கும்போது இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவோம். ஆனா நாளைக்கு நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம், நம்ம அன்னைக்கு இயேசுன்னு சொல்லுவோமா, இல்ல
இந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம எழும்புறவங்களா இருப்போமா? கர்த்தரை நம்ம வெறுக்கிறவங்களா நம்ம இருப்போமா? நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். நம்மளுடைய இருதயம் என்னைக்குமே மாறிடக்கூடாது. நானும் சில நேரம் யோசித்து பார்ப்பேன். இன்னைக்கு நம்ம இருக்கோம், இன்னைக்கு நம்ம கீழான ஒரு நிலைமையில இருக்கோம், இன்னைக்கு நம்மளை யாருக்கும் தெரியாது, நம்ம ஒரு சாதாரண நிலைமையில இருக்கோம். இன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யறோம். அதனால என்ன பண்றோம், ஆண்டவரே ஆண்டவர் சொல்லி ஆண்டவரை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் ஜெபிக்க முடியுமோ, எப்படிலாம் ஆண்டவரை தேட முடியுமோ தேடுறோம். ஆனா நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வந்து ஒருவேளை நம்மளும் ஒருவேளை மோகன்லாசர்ஸ் மாதிரியோ இல்ல வேற ஒருத்தவங்க மாதிரியோ பெரிய லெவல்ல போய் எல்லா ஆசீர்வாதம் வந்துச்சா அப்படின்னா அன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? இன்னைக்கு நான் ஏசுன்னு சொல்றேன், ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வரும்போது அன்னைக்கு நான் எப்படிப்பட்டவங்களா இருப்பேன்? அப்போ அதை இன்னைக்கே நான் யோசிச்சு என்ன பண்றேன், அதுக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் இன்னைக்கு உமக்கு பிரியமா இருக்க நினைக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் ஆண்டவரே. ஆனா ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனா உமக்கு தெரியும். 20 வருஷம் கழிச்சு நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன், என் குணம் எப்படி இருக்கும், என் இருதயம் எப்படி இருக்கும், என் மனநலம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கும் நான் எப்படி இருக்கணும், உம்முடைய பிள்ளையா இருக்கணும், அன்னைக்கு நான் உமக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கே அதுக்கான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியாது, சூழ்நிலை மாறும்போது மனுஷன் மாறுவான். அதுதான் என்னது நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு நண்பரா இருந்தவங்க இன்னைக்கு எதிரியாய் மாறி இருப்பாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிலர் உங்களை சத்துருவா இருப்பாங்க. ஆனா அதே ஆட்கள்கிட்ட தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு நேரம் ஃப்ரெண்டா நீங்க பேசி பழகி கொண்டு இருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், டிஎம்இ ஊழியத்துல இருந்தேன் நம்ம டயசிஸ்ல. ஆனா ஒரு டிரைவர் இருந்தார், சரியா? நான் என் கூட இன்னொரு ஊழியக்காரரு, அப்புறம் அந்த டிரைவர், 3 பேரும் ஃப்ரெண்டா தான் இருந்தோம். ஃப்ரெண்டா கார்ல போனோம், ஒவ்வொரு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்க செய்வோம். இங்கிருந்து முதலூர்ல போய் அங்க போய் என்ன பண்ணுவோம், டீ குடிச்சு பப்ஸ் சாப்பிட்டு அப்புறம் ஸ்கூல்ல போய் விசிட் பண்ணிட்டு இப்படிலாம் போனோம். எதுனா ஒரு வாரம். ஆனா அதே வாரம் அதுக்கு அடுத்த வாரம் என்னாச்சு அப்படின்னா, என் கூட இருந்தவருக்கும் என் கூட இருந்த ஊழியக்காரங்களுக்கும் அந்த டிரைவருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதியா மாறி என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிரச்சனையே வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ நான் அதை தான் யோசித்து பார்த்தேன். போன வாரம் நாங்க 3 பேரும் ஒன்னா போனோம், ஃப்ரெண்டா இருந்தோம், பேசணும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம், அந்த டிரைவருடைய வீட்டுக்கு போய் அவங்க மாமியார் வீட்டுக்கெல்லாம் போனோம், போய் என்ன பண்ணோம், சேர்ந்து பேசி எல்லாம் வந்தோம். ஆனா இந்த வாரம் எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. இதை நான் யோசித்து பார்த்தேன், போன வாரம் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? போன வாரம் நண்பர்களா இருந்தோம், இந்த வாரம் எதிரியாய் மாறிட்டோம். போன மாசம் நமக்கு சிலர் நண்பர்களா இருப்பாங்க, இந்த மாசம் நமக்கு எதிரியா இருப்பாங்க. போன வருஷம் நமக்கு சிலர் நண்பரா இருப்பாங்க, இந்த மாசம் எப்படி இருப்பாங்க, சத்துருக்களாய் மாறி இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதுதான், சிலர் மாறிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவர் மாறாதவரா இருக்கிறார். நம்ம என்னைக்குமே மாறிடக்கூடாது. கர்த்தர் அதை தான் கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் அதை தான் சொல்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பிரச்சனைகள் மாறும்போது, நம்மளை உயர்த்தப்படும் போது, நம்ம அடுத்த நிலைமைக்கு நம்ம போகும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நம்ம அதை யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் கீழான நிலைமையில இருக்கும்போது நான் இப்படிதான் உண்மை துதிச்சேன், உண்மைதான் ஆராதிச்சேன், இன்னைக்கு நீங்க என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என் வாழ்க்கை மாறிட்டு, என் வாழ்க்கை காரியங்கள் மாறிட்டு, ஆனா நான் மாறக்கூடாது. நான் எப்படி இருக்கணும், உங்க பிள்ளையா இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நாளைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாவே மாறினாலும் சரி, நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும், உமக்கு முன்பாக உண்மை உத்தவமா இருக்கணும். அந்த இருதயம் நமக்கு வேண்டும். கர்த்தர் அதான் விரும்புகிறார். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எல்லாருக்கும் நன்மை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேதுரு பவுல் எவ்வளவோ பெரிய அற்புத அடையாளங்களை செய்தாங்க, மரித்தவங்களையும் உயிரோடு எழுப்புனாங்க, எவ்வளவு வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குனாங்க, அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க எழும்பல, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க. ஆனா அநேகர் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் மரித்தவங்களை உயிரோடு எழுப்பணும், வியாதியை குணமாக்கணும், எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க அநேகர் கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அதை கொடுத்தா அவங்க எப்படிப்பட்டவங்களா மாறிடுவாங்களா, தன்னையே ஒரு பெரிய கடவுள் மாதிரி மாத்திடுவாங்க, தன்னையே ஒரு பெரிய ஆளா அவங்க மாறி அவங்க விழுந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த இந்திய தேசத்துல நிறைய ஊழியக்காரங்க இல்ல பவர்ஃபுல்லான ஊழியக்காரங்களாவே வரல. இன்னைக்கு ஆதி திருச்சபையில பாக்குறோம், எத்தனையோ அப்போஸ்தலர்கள் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்தாங்க, அது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவங்க செய்த அற்புதத்துக்கும் இன்னைக்கு நடக்கிற அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நம்ம யோசிக்கணும். அப்ப ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்கள் கத்தர் ஏன் வல்லமை வரங்களை கொடுக்கல, ஏன் அதிகாரங்களை கொடுக்கல அப்படின்னா, அது கிடைச்சிட்டு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், அவங்க விழுந்துருவாங்க. இப்பவுமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தன்னைத்தானே வைத்தாங்க, வெறும் பாட்டு பாடுற ஊழியக்காரங்க தான். அவங்க அற்புதமும் செய்யல, அதிசயம் செய்யல, எதுவுமே செய்யல, வெறும் பாட்டு பாடி அதுல பிரபலம் ஆயிட்டாங்க. பிரபலம் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு பெருமை வந்து தான் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம வசனத்தை தப்பா இது பண்ணி இஷ்டம் போல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு தவறான ஊழியக்காரங்களா மாறி இருக்கிறாங்க. அப்ப வெறும் பாட்டுல
பிரபலமானதுக்கு அவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னா, அவங்க மட்டும் மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினா எப்படி இருக்கும்? அவங்க மட்டும் வியாதிஸ்தர்களை சொஸ்தமான எப்படி இருக்கும்? அவங்க மட்டும் ஒரு பெரிய ஊழியக்காரங்களா ஆயிட்டா எப்படி இருக்கும்? அதை நம்ம யோசிக்கணும். அப்போ ஒரு சின்ன விஷயம் கொடுக்கப்பட்டதுக்கே அவன் மாறிட்டான் அப்படின்னா, அப்ப பெரிய விஷயத்த ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், உங்க எல்லாரையும் உயர்த்தணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், அதுதான் ஆண்டவருடைய நோக்கமும். ஆனா நம்ம மாறிட்டா என்ன பண்றது? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவருக்கு பயன்படணும். ஏன்னா அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சமா இருக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் போய் சுவிசேஷம் அறிவிச்சா கூட இந்த இந்திய தேசத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. 147 கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னா எல்லா கிறிஸ்தவங்களும் போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் சுவிசேஷம் அறிவிச்சா கூட எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ண முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு தேவை இருக்கு, அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மக்கள் தேவை. ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. அதுதான் என்னது, ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உனக்கு ஆசீர்வாதம் வரும், நீ உயர்த்தப்படுவா. ஆனா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ எப்படி இருக்கணும், மாறாதவரா இருக்கணும். நான் மாற மாட்டேன். நீ கீழே இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன், நீ மேல இருந்தாலும் நான் நேசிப்பேன், நீ பரிசுத்தமா வாழ்ந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன், நீ பாவம் செய்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். நான் மாற மாட்டேன். ஆனா நீ மாறிடக்கூடாது, நீ விழுந்து போயிடக்கூடாது, நீ சாத்தானா மாறிடக்கூடாது, நீ சாத்தானுடைய ஊழியக்காரனா மாறிடக்கூடாது, நீ சாத்தானுடைய பிள்ளையாய் மாறிடக்கூடாது. கர்த்தர் அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறா. ஏன் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படல, ஏன் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் வரல? அப்போ நம்ம இருதயம் மாறிடும். கையில ஒரு 100 ரூபாய் இருக்கும்போது நம்ம மனத்தாழ்மையா இருக்கும். ஆனா அதே கையில ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? நம்ம வாடகை வீட்டுல இருக்கும்போது நம்ம மனத்தாழ்மையா இருப்போம். அதே இது ஒரு பெரிய பங்களா வீட்டுல நம்ம வாசம் பண்ணுனா நாம மற்றவங்களை எப்படி பார்ப்போம்? அதை நம்ம யோசிக்கணும். நம்ம நடந்து போகும்போது மனத்தாழ்மையா இருக்கிறோம். அதே இது கார்ல போகும்போது நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கும், நம்மளுடைய புத்தி எப்படி இருக்கும், நம்ம மற்றவங்களை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்? அதை தான் என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். கர்த்தர் அதை தான் சொல்கிறா. நீ இன்னைக்கு இப்படி இருக்கா, நல்லது. ஆனா இதே மாதிரி நான் உன்னை விடுவிச்சதுக்கு அப்புறம், உன்னை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் நீ இருப்பியா? கர்த்தர் அதை தான் என்ன பண்றாரு, கர்த்தர் எதிர்பார்க்கிறா. நம்ம அதை ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நம்ம என்னைக்குமே மாறிடக்கூடாது. கர்த்தர் அதை தான், நம்ம பலவீனமான மனிதர்கள், பாவத்துல விழுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, நம்ம எப்படினாலும் விழுந்துருக்கணும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம யோசிக்கணும். நம்ம அப்படியே கண்களை மூடி முழங்கள் போட்டு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? கேட்ட வார்த்தை வேற ஒண்ணும் இல்லை. ஆசீர்வாதம் வராததுனால நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்க. ஆனா ஆசீர்வாதம் வந்தா பிரியமா இருப்பீங்களா? அதுதான் இன்னைக்கு என்னது, ஒரு இது. கர்த்தர் அதை தான் சொல்கிறார். நான் உன்னை கட்டவிழ்த்ததுக்கு அப்புறம் நீ பாவத்துல போய் என்ன பண்ணிடக்கூடாது, என்னை மறந்து போயிடக்கூடாது. கர்த்தர் அதை தான் நமக்கு சொல்கிறார். இன்னைக்கு நாம மாறுகிறவளா நம்ம மாறிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? மாறிடக்கூடாது. கர்த்தர் அதை தான் சொல்றோம். நம்ம இருதயம் என்னைக்குமே மாறிடக்கூடாது. பேரு ஒண்ணுமே இல்லை, புகழ் ஒண்ணுமே இல்லை, பணம் ஒண்ணுமே இல்லை, இந்த உலக ஆஸ்திகள் ஒண்ணுமே இல்லை. நம்ம பரலோகத்துக்கு போவதற்காக என்ன பண்ணிருக்கோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அதை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, கர்த்தர் விரும்புகிறார். அப்ப பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நமக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நாம மாறிடக்கூடாது. இந்த உலகத்துக்கு இதுவரைக்கும் நாம பயன்படல. ஆனா ஆண்டவர் நம்மளை கட்டவிழ்த்து நம்மளை இந்த உலகத்துக்கு பயன்படுல ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த உலகத்துக்கு நாம பயன்பட ஆரம்பிக்கும் போது நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்மளுடைய இருதயம் என்னைக்குமே மாறிடக்கூடாது. இப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், தாழ்த்தணும். அந்த சவுல் முதல்ல மனத்தாழ்மையா இருந்தாரு. ஆனா ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் விழுந்து போயிட்டாரு. யூதாஸ் காரியத்தும் மனத்தாழ்மையா இருந்தாரு. ஆனா அவரும் வாழ்க்கையில பணம் வந்த உடனே மாறிட்டாரு. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? இன்னைக்கு நம்ம மனத்தாழ்மையா இருக்கோம். இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டவங்களா இருக்கும். ஒருவேளை நமக்கு பணம் வந்துட்டுனா, நமக்கு ஆசீர்வாதம் வந்துட்டுனா, நமக்கு உயர்வு வந்துட்டுனா, நமக்கு மேன்மை வந்துட்டுனா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயரட்டுனா, அன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? இதே மாதிரி நம்ம இருப்போமா? நம்ம இருதயம் மாறக்கூடாது. இந்த உலக ஆசீர்வாதங்கள் மாறலாம், இந்த உலக ஸ்தானங்கள் மாறலாம், இந்த உலக நிலை மாறலாம், நம்மளுடைய பொருளாதாரம் மாறலாம். ஆனா நம்ம இருதயம் மட்டும் மாறவே கூடாது. நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எங்களை கட்டவிழ்ப்பீராக, ஆண்டவரே எங்களை கட்டவிழ்ப்பீராக, கட்டுண்டவர்களை நீர் கட்டவிழ்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, அந்த கழுதையை நீங்க கட்டவிழ்த்து ஆண்டவர் உமக்கஞ்சு நீங்க பயன்படுத்தினீங்க. எங்களையும் நீங்க கட்டவிழ்த்து எங்களை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நாங்க எப்படி மனத்தாழ்மையா உமக்கு முன்பாக இருப்போமோ இதே மாதிரி மரண பரியந்து நாங்க இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க, அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. நாங்க விழுந்துடக்கூடாது, எங்க இருதயம் மாறிடக்கூடாது, நாங்க பெருமைக்கு இடங்க பொறுத்திடக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க வேதனைப்படும் போது உண்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உண்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனா நாளைக்கு எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் நாங்க ஆண்டவரே அன்னைக்கு மாறிடக்கூடாதுப்பா, உண்மை விட்டு தூரம் பேரக்கூடாது ஆண்டவரே. அப்பா கிருபை தாங்க, எங்களை கட்டவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கேட்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு காபா ஷாதா ரிபி
ரிபிகாபாரபோ ஓ ரிமி துனிமி சிபி ரிபிகாபோ ரிபிகாரபாரபா ஓ கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்குவதாக. கர்த்தர் இங்க இருக்க ஒவ்வொருவரையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இங்க இருக்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நீர் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிற தேவன். ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகளை ஆண்டவரே நீர் கட்டவிழ்ப்பீராகப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற மறைவா இருக்கிற கட்டுகள் உடைவதாக. எங்களுக்குள்ள இருக்கிற மறைவா இருக்கிற கட்டுகள் உடைவதாக. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடைவதாக. குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக. ஆண்டவரே எங்களை நீர் கட்டவிழ்ப்பீராகப்பா. ஆண்டவரே நாங்க கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நாங்க இருக்கணும். ஆண்டவரே இயேசுவே நாங்க கட்டப்பட்டவர்களாய் நாங்க இருக்கக்கூடாது. நாங்க விழுந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே அப்பா கர்த்தர் இறங்குவீராக. எந்த சூழ்நிலையிலும் எந்த உயர்விலும் நாங்க உமக்கு பிரியமாய் நடக்க, உமக்கு உண்மை உத்தமமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராங்கன்னு சொல்லி கேட்போமா. மனத்தாழ்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மேல அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது மாறினாலும் இயேசு மாறாதவரா இருக்கிறார். கர்த்தர் இடத்துல நாமும் மாறாதவங்களா இருக்கணும். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே நான் மாறக்கூடாது. இயேசுவே நான் மாறக்கூடாது. ஒருவேளை ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் மாறிடுவேனா. ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். நீர் எங்களை உயர்த்த வேணும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மை செய்யணும். நீர் எங்களை கட்டவிழ்க்கணும். ஆனா அந்த சூழ்நிலையிலே நாங்க உமக்கு பிரியமா இருக்கணும்ப்பா. அப்ப இன்னைக்கு நாங்க உண்மை தேடுறது போல இன்னும் அதிகமா உண்மை நாங்க தேடணும். ஆண்டவரே கர்த்தர் அதுக்கு கிருபை செய்வீராங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா. எந்த நிலைமையில நம்ம ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா இருக்கணும். எந்த நிலைமையில நம்ம ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா இருக்கணும். ஆண்டவரே எங்களை கட்டவிழ்ப்பீராக. எங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் உடையிட்டு சொல்லி ஜெபிப்போமா. கர்த்தர் தொடும் இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. அப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மேலே உங்க வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருத்தர் மேலே உங்க அக்கினி இறங்குவதாக. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் மாற்றம் வருவதாக. இருள் விலகி போவதாக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. இப்பொழுதே நாங்க ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராகப்பா. கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலே இறங்கட்டு. ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டு. இருக்க ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கட்டவிழ்ப்பீராக. இன்னும் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த கட்டுகள்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டு. அது இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டு. ஓ ரீமா ஷாதா ரிபிகா பாபா கர்த்தருடைய வல்லமை இறங்குறக்காய் ஸ்தோத்திரம். முதல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இரண்டாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு. ஓ ரிகாபா ஷாதா ரிபிகா பாரபோ இருளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஆமென். மூணாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு. தீமா நகா ரகே செபிகா பாரபோ ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் இப்பொழுதே வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தில். ஆமென். நாலாம் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஒரு அக்கினி இறங்குறக்காய் ஸ்தோத்திரம். ரீமே ஷித ரெபே ரிகாபா ராகா துரேகே பெகாபாரபோ ஒரு விடுதலை உண்டாகிறக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அஞ்சாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு. ரிகா ராகா துரேபே காபோ ஷதரபாரபா ஒரு மாற்றம் உண்டாகிறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமென். ஆறாம் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருத்தர் மேலே உங்க அக்கினி ஊற்றுவீராக. உம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உங்க அக்கினியை கர்த்தர் ஊற்றுவீராக. ஆமென். ஏழாம் கர்த்தருடைய வல்லமை இறங்குறக்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒரு தேவ அபிஷேகம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரப்பா. அப்ப இங்க இருக்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயராய் ஆசீர்வதிங்க. அப்பா நீர் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிற தேவன். அப்பா அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது போல அப்பா ஆண்டவர் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படுவார்களாகப்பா. அப்ப எந்தெந்த விஷயத்துல இவங்க கட்டுண்டவர்களா இருக்காங்களோ அதுல இயேசுவின் நாமத்தினாலே அவங்க விடுதலை அடையட்டு. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக. அசுத்த ஆவியை வெளியேவா. அசுத்த ஆவியை வெளியேறு. ஓ ரிகாபா ஷடா ரிபிகாபா ரபா எல்லா இருளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை விலகி போவதாக. ஓ கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். ஒரு புது கிருபை இறங்கி வருவதாக. இப்பொழுதே நாங்க ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு புது கிருபை இறங்கி வருவதாக. ஓ ரீமா ஷாரா பிகா போ ஷதாரா பாரபா ஒரு மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திங்க. உங்க அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. உங்க அக்கினியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவரே உங்க அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாகப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அக்கினியாக நீர் மாற்றும். ஆண்டவரே அப்பா வறுமை மாறட்டு. தரித்திரம் மாறட்டு. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடியெல்லாம் மாறட்டு. அப்பா கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டு. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள்லாம் உடையிட்டு. மந்திரவாத பில்லி சூனிய ஏவல் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில்
எரிவதாக, இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக, எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. தடைகளை உண்டாக்குற ஆவிகள் வெளியேறிட்டு, தடைகளை உண்டாக்குற ஆவிகள் வெளியேறுவதாக. ஓ ரீமா ஷாரா ரிகே ரிபா ஹதுனிமி ரிபிகா பாரபோ. தடை செய்கிற ஆவிகள் ஒவ்வொன்றா வெளியேறிட்டு, ஒவ்வொன்றா வெளியேறிட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தடை செய்கிற ஆவிகள் ஒவ்வொன்றா வெளியேறுவதாக. தடை செய்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. பலவீன கட்டுகள்லாம் ஒட்டைவதாகப்பா. எல்லா கிரிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை அழிக்கிறோம். சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறு, சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறு. ஓ ரிகா ஷதா ரிபிகா பாரபோ. எல்லா சர்ப்பத்தின் கிரியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற ஆவிகள் வெளியேறட்டு. ஓ ஜெபத்தை தடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஜெபத்தை தடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஒவ்வொருத்தருடைய ஆவிக்கிற வாழ்க்கையை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. அபிஷேகத்தை தடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஓ ரிகாபா ஷதா ரிபிகாபா பாபா பாபா. ஓ ரிமி துனேமே செபி ரிபிகாபா ரபா. ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஓ ரீம ஷதரிபி காபாரபோ. குடும்பத்தில் கலகத்தை உண்டாக்குற ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறிட்டு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறிட்டு கலகப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் அக்னி ஒவ்வொருத்தர் மேல இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அநேகர் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. அப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய சோர்வை கர்த்தர் மாற்றுவீராக. ஆவிக்கிற வாழ்க்கையில சோர்வு இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த சோர்வு எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. உன்னை அதிசயங்களை காண பண்ணி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகாபா ஷதா ரிபிகாபா பாபா. அதிசயமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகாபா ஷதா ரிபிகாபா பாபா. உங்க கண்கள் திறக்கப்படுது, உங்க கண்கள் திறக்கப்படுது. அநேகருக்குள்ள மாற்றம் உண்டாகுது. ஓ ரிகாபோ ஷதா ரிபிகாபா பாபா. நானே உங்களை சுத்திகரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகாபோ ஷிபி துரிபிகாபா பாபா. இருள் விலகிறதுக்காய் ஸ்தோத்திரம், இருள் விலகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சாத்தானுடைய கோட்டை இடிக்கப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரியை அழிக்கப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க மகிமை இறங்குவதாக, உங்க மகிமை இறங்குவதாக, உங்க மகிமை இறங்குவதாக. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மகிமை இறங்குறக்காய் நன்றி 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 நன்றி. ஓ ஃபயர் 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 ஃபயர். ஓ ரிகா ரகா. ஓ தினே ரெதே ரெதே. ஓ சிபேகா போ ஷதா ரிகேபே ஹேதுனே மே ரெபேகா பாரபோ ஷதா ரபரபா. ஓ ரிபி சிதுரிபி காபாரபா. இரவு நேரத்தில் போராடுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. இரவு நேரத்தில் போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டு. ஓ ரீமா சாதா ரகோபோ ஷதா ரிபி காரபா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஒவ்வொருத்தருக்கும் உங்க கிருபை இறங்கி வருவதாக. நானே உங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகாபா ஷதா ரிபிகாபா பாபா. அதி சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில நன்மைகள் வரப்போகுது. ஓ ரீமா ஷபா ரிகேது ரேபே காபாரபோ. உன்னை நடத்துகிறவர் நானே, உன்னை பலப்படுத்துகிறவர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கரத்தை நானே பிடித்து உன்னை ஏந்தி கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகாபா ஷதா ரிபிகாபாரபோ. நன்றி 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 நன்றி. ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு மகிமை இறங்குறதுக்காய் நன்றி. இருக்க ஒவ்வொருத்தர் மேலே உங்க மகிமை இறங்குறதுக்காய் நன்றி. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி அப்பா. ஓ ரீமா ஷதோ ரிபேகாபா ஹோதுனே மே ரிபேகாபா ரபா. புதிய காரியங்கள் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாரும் கட்டவிழ்க்கப்படணும். கட்டவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் உமக்கு பயன்படுள்ள பாத்திரமாய் மாறணும் ஆண்டவரே. அப்ப உமக்கு பயன்படுகிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. அப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தரை குறித்து நீர் என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அந்த திட்டத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தி செல்வீராக. உங்க திட்டம் நிறைவேறட்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் நீர் நன்மை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஓ இருள் எல்லாம் விலகி போவதாகப்பா. அப்பா குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. ஓ ரிகாபா ஷதா ரிபிகாபா ரபோ. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சுத்திகரியும். இருக்கு ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்படுவார்களாக. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை கர்த்தர் சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரிப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தர் மகிமையான காரியங்களை காண பண்ணுங்கப்பா. இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. நீர் பாதுகாக்கிறக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.